Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. யானை பலம் தரும் யானை கவளம், 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 யானை பலம் தரும் யானை கவளம். சோசியல் மீடியாவில் பிரபல பாடி பில்டராக அறியப்படுபவர் ராஜா என்கிற ராஜா பாரோன். கட்டுவஸ்தான உடலை வைத்திருக்கும் இவர் மன்னர் போல விடவிட்டு குதிரையில் செல்வது, பைக்கை தூக்குவது, லாரியை கையிலால் இழுப்பது என விதவிதமாக இன்ஸ்டா பக்கத்தில் ரீல்ஸ் போட்டு வருகிறார். இவருக்கென இன்ஸ்டா பக்கத்தில் 4 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ், யூடியூப் பக்கத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள். உடற்பயிற்சி வீடியோக்களை பதிவிட்டு வந்த இவர் பின்னாளில் ராஜபாரம் மார்க்கெட்டில் யானை கவளம் என்ற பொருள் உள்ளது, அதனை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து வாங்கலாம் என்று அவரது பொருட்களின் ப்ரமோஷன் வீடியோக்களை அதிகமாக வெளியிட்டு வந்தார். இந்த யானை கவளம் எள்ளு, கருப்பட்டி, சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற பொருட்களை பாரம்பரிய முறையில் இடிக்கப்பட்டது. இதனை சாப்பிட்டால் எலும்பு நரம்புகள் வலுவடையும், சுறுசுறுப்பாக உணர வைக்கும் என கூறி வீடியோ வெளியிட்டு வந்தார். எள்ளு, கருப்பட்டி, தேனு, சுக்கு, மிளகு, திப்பிலி, தாவர விதைகள் சேர்த்து உரல்ல இடிச்சு தயாரிக்கக்கூடிய யானை கவளத்துல பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. 1/4 கிலோ 1550, 1/2 கிலோ 3100. வீடியோக்களில் மூச்சுக்கு 300 தடவை யானை பலம் தரும் யானை கவளம் என சொல்லும் ராஜா பாரோன், இதனை சாப்பிட்டால் யானை பலம் வரும் என்று கேட்டால் அதெல்லாம் வராது என அவரே சொல்கிறார். இதனை பார்த்த பலரும், அப்போ யானை பலம் தரும் யானை கவளம்னு வெச்சு வைக்கிறீங்க என கேள்வி எழுப்பி வந்தனர். அது மட்டுமில்லாமல் ஒரு வீடியோவில் இந்த யானை கவளம் என்பது ஜிம் செல்பவர்களுக்கா என கேட்டால் இல்லை, இதை எல்லா வயதினரும் சாப்பிடலாம் என கூறிய ராஜா பாரோன் மற்றொரு வீடியோவில் இதை சாப்பிட்டு விட்டு ஒர்க் அவுட் செய்தால் இன்னும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் என பேசியுள்ளார். இதனால் இதனை பார்த்த பலரும் என்ன இவர் மாற்றி மாற்றி பேசுகிறார் என கருத்து தெரிவித்து வந்தனர். எள்ளு, கருப்பட்டி, சுக்கு, மிளகு, திப்பிலி, தேனு, தாவர விதைகள் இவை எல்லாத்தையும் சேர்த்து உரல்ல இடிச்சு தயாரிக்கக்கூடிய இந்த யானை கவளம் சாப்பிட்டா ஜிம்முக்கு போகணுமான்னு கேட்டா இல்லவே இல்லை. இது ஜிம்முக்கு போய் சாப்பிட உணவு கிடையாது. சுறுசுறுப்பா இருக்கணும், உடம்புல உள்ள களைப்பு நீங்கணும், நரம்புகள் பலப்படணும், எலும்புகள் பலப்படணும்னு நினைக்கிற எல்லா வயதினரும் தாராளமா எடுத்துக்கூடிய ஒரு உணவு பண்டம் தான். இது சாப்பிட்டா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அதிகமா பண்ண முடியும், வேலையில நம்ம இன்னும் ஆக்டிவா செயல்பட முடியும். சோர்வாவே இருக்கு அப்படின்னா அந்த களைப்பு நீங்கும். இதுல இருக்கக்கூடிய லாங் பெப்பர் அண்ட் பெப்பர் வந்து நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஆக்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு என்பது போல ராஜா பாரோன் பீமவாலி என்ற பொருள் நம்மிடம் உள்ளது, அது உடல் எடையை குறைக்கும், கொழுப்புகளை குறைக்கும் என மற்றொன்றையும் ப்ரமோஷன் செய்து வருகிறார். வீடியோ ஒன்றில் பேசிய ராஜா பாரோன், சிறுதானியங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பீமவாலியை சாப்பிட்ட பிறகு ரிசல்ட் வேற லெவலில் உள்ளது. இதில் கால்சியம் அதிகம், அயோன் அதிகம், 2 கிராம் தான் கார்போஹைட்ரேட், 1.2 கிராம் தான் கொழுப்பு சத்து உள்ளது என பேசியிருந்தார். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். காலையில என்ன சாப்பிடுறேன் அப்படின்னா பீமவாலி, எக் ஒயிட், பவருக்கு யானை கவளம், உடல் எடையை கட்டுக்கோப்பா வைக்கிறதுக்கு இந்த சிறுதானியம், பயறு, பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்த பீமவாலி எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்குதுங்கிறது இந்த தடவை நான் பண்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சூப்பரா தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ இணைக்கிறேன் பாருங்க. பீமவாலியோட ரிசல்ட்டை காட்டணுங்கிறக்காகவே இந்த என்னோட டயட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பீமவாலி இணைச்சிருக்கேன். ரிசல்ட் வேற லெவல்ல இருக்குது. பொதுவா டயட் பண்ணும்போது ஒரு சோர்வு இருக்கும், எலும்புகள் வீக் ஆகும். ஆனா இந்த தடவை இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுல கால்சியம் ஹை, அயன் ஹை, 2 கிராம்ஸ் தான் கார்போஹைட்ரேட், 1.25 கிராம்ஸ் தான் ஃபேட் இருக்கு 100 கிராம்ஸ்க்கு. சோ ஃபேட்டை காலி பண்ணி ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு 100% பீமவாலி என்ற இந்த சிறுதானிய மிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். இது குறித்து பேசிய ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் ஊட்டச்சத்து மருத்துவர் மீனாட்சி பஜாஜ், சிறுதானியத்தில் உருவாக்கப்பட்டது என்றால் 100 கிராம் அளவிற்கு குறைந்தபட்சம் 60 முதல் 70 கிராமாவது கார்போஹைட்ரேட் இருக்கும் என்றும், வீட்டில் ரெடி செய்தெல்லாம் கார்போஹைட்ரேட் அளவை குறைக்க முடியாது, தொழிற்சாலைகளில் தான் சாத்தியம் என்று தெரிவித்திருக்கிறார். பேசிக்கா நம்ம அவர் சிறுதானியத்துல ரெடி பண்ணிருக்காருன்னா, சிறுதானியம் பேசிக்கா எடுத்தீங்கன்னா அதுல 60 கிராம்ஸ் மினிமம் கார்போஹைட்ரேட் இருக்குது, மேக்ஸிமம் 70 கிராம்ஸ். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது புரோட்டீன் பாத்தீங்கன்னா from as low as 7 grams to as high as 12 grams. இவ்வளவு புரோட்டீன் per 100 grams சிறுதானியத்துல இருக்குது. ஃபேட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 1 gram to 5 grams.
ஓகே. ஸோ இதுதான் பேசிக் காம்போசிஷன் ஆஃப் ஆவரேஜ் சிறுதானியம். எல்லா சிறுதானியம் எடுத்து டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 60 to 70 grams கார்போஹைட்ரேட், 1 to 5 grams ஆஃப் ஃபேட் அண்ட் 7 to 12 grams ஆஃப் புரோட்டீன் இருக்குது. சரியா? இதே நீங்க யூ வில் ஹாவ் டு பெரிய ஒரு ஃபேக்டரியில போயிட்டு அதுல இருக்கிற ஃபேட் எல்லாம் தூக்கணும், அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டை நீங்க 2 grams ஆக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லெவல்ல தான் பண்ண முடியாது. இது ஒரு சிம்பிள் பர்சன் சிட்டிங் அட் ஹோம் வீட்ல உட்காந்துட்டு ஒரு சிறுதானியத்தை எடுத்துட்டு அதை ரெடி பண்ணலாம் முடியாது. யூ கேனாட் அச்சீவ் திஸ் காம்பினேஷன் அன்லெஸ் யூ கோ வெரி ஹை எண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட். யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள பக்கங்களில் வரும் வீடியோவை மட்டும் நம்பி யாரும் ஆபத்தில் இறங்க வேண்டாம் என்று ஊட்டச்சத்து மருத்துவர் தெரிவித்துள்ளார். ஒரு அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அ குவாலிஃபைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அடியில தான் அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டுமே தான் எடுக்கணும். என்ன அளவு எடுக்கணும்னு கூட சொல்லுவாங்க. அப்பதான் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாருமே யூடியூப்ல சொல்ல ஆரம்பிச்சு நான் சிறுதானியத்துல பண்றேன், நான் அரிசியில பண்றேன், கோதுமையில பண்றேன், இதெல்லாம் நம்பி யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே ஓகே மேம், ஓகே மேம். இது ஏற்கனவே இவர் இன்னொன்னு வந்து ஏற்கனவே வந்து யானை கவலம் அப்படின்னு ஒண்ணு பண்றாரு மேம். அதே மாதிரி பீமாவாலி, இதுதான் இந்த சிறுதானிய மிக்ஸ். இப்ப நம்ம மிக்ஸ்ல தான் நான் சொல்லிட்டேனே, நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இறங்கினாதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் சும்மா சொல்றதுக்கு தான். ரியல் லைஃப்ல எல்லாம் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா 30 grams நம்ம பண்ணலாம். ஒரு 30 gramsலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 27 grams வரைக்கும் புரோட்டீன் எடுக்கலாம், ஒரு 1 gram ஃபேட், ஒரு 2 grams கார்போஹைட்ரேட். 30 grams பவுடர்ல நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ண பிறகுதான் பண்ண முடியும். வீட்டுல உட்காந்துட்டு சிறுதானியத்துல அரைச்சிட்டு நான் இதை ரெடி பண்ணிருக்கேன்னா அதெல்லாம் போய். ஓகே மேம், ஓகே மேம். அதெல்லாம் பண்ண முடியாது. போதிய கார்போஹைட்ரேட் எடுக்கப்படவில்லை என்றால் தசை இழப்பு ஏற்படும் என்றும், கார்போஹைட்ரேட் கொழுப்பை விட்டுவிட்டு புரதச்சத்தை மட்டும் எடுப்பீர்களா, நீர்ச்சத்து, உப்பு போன்றவையெல்லாம் இல்லை என்றால் கிட்னி செயலிழக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ட் தென் வந்து இவர் என்ன சொல்றாரு மேம், ஒரு 100 gramsக்கு வந்து 1.25 grams ஃபேட் வந்து பேலன்ஸ் எல்லாம் என்னது சார்? வெறும் புரோட்டீன் தானே. அந்த புரோட்டீன் வெறும் வே புரோட்டீனை டப்பால போட்டு கலக்கி குடிக்க சொல்றாரு. அது எப்படி சார் மில்லட்ல வரும்? ஓகே. மில்லட்ல குறைஞ்சது 60 to 70 grams கார்போஹைட்ரேட் இருக்குது. மினிமம் 7 grams, மினிமம் எடுத்தீங்கன்னா 5 gramsல இருந்து 7ல இருந்து 12 grams வரைக்கும் புரோட்டீன் இருக்குது. மினிமம் ஃபேட் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 5 grams இருக்குது. அதுல நிறைய ப்ராசஸிங் பண்ணாதான் இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் மேபி டெவலப் பண்ணலாம். ஆனா அது வெரி வெரி ரேர். அதுல ஃபேட் தூக்கணும், டீஃபேட்டிங் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு சார். இந்த அளவு வரைக்கும் அவ சொல்ற காம்போசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே மேம். ஆனா பட் அவர் சொல்றாரு இது சாப்பிட்டோம், இயற்கை முறையில தயாரிக்கணும், இது சாப்பிட்டோம்னா நம்ம சுறுசுறுப்பா இருக்கலாம், கொழுப்புகள் வந்து இல்ல அப்படியெல்லாம் பண்ணா எப்படி? இப்ப மாவு சத்து நம்மளுக்கு வேணும். நீங்க கேலரி, உங்க உடம்புக்கு வேண்டிய கேலரி எவ்வளவுனா 25 to 30 கேலரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யாரோ ட்ரைனிங் பண்றாங்கன்னா அவங்க 45 கேலரிஸ் வரைக்கும் கூட போகலாம். ஆனா per kg பாடி வெயிட், ஏஜ், இதெல்லாம் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட் எடுக்கலன்னா மசில் லாஸ் ஆகும் சார். இப்போ உங்களுக்கு நான் வேண்டிய உணவு நான் கொடுக்கலன்னா நீங்களே உங்க சத தசையை சாப்பிட்டு அது குறைஞ்சிட்டு சார்கோபீனியாவா போய் முடியும். புரோட்டீன் மசில் மாஸ் இறங்கிடும் சார். குறைஞ்சிடும். கார்போஹைட்ரேட் உங்களுக்கு கேலரிஸ் கார்போஹைட்ரேட்ல இருந்து வேணும். அப்பதான் மசில் மாஸ் கொஞ்சம் ரீடைன் பண்ண முடியும். புரோட்டீன் எதுக்கு வேணும்னா அந்த மசில் பில்டப் பண்றதுக்கு புரோட்டீன் வேணும். ஃபேட் எதுக்கு வேணும்னா இந்த உடம்புல இருக்கிறது கரையாம இருக்கிறதுக்கு அந்த மசிலை நம்ம யூஸ் பண்ண புரோட்டீன் ஸ்பேரிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க. புரோட்டீன் ஸ்பேரிங் ஆக்ஷன்னா இப்போ உங்களுக்கு வேண்டிய கேலரிஸ் நான் கொடுக்கலன்னா நீங்க ஆள் குறைஞ்சிட்டே போவீங்களா இல்லையா? எஸ் மேம். ஆமா. அது எப்படி குறையும்? உடம்புல இருக்க சத தசை கொழுப்பு கரையும். ஸோ அப்படி குறைஞ்சிட்டே போச்சுன்னா உங்க ஹார்மோன்ல பிரச்சனை வரலாம். உங்க இந்த வைட்டமின் ஏ, டி, இ அப்சார்ப் ஆகணும், எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு நம்மளுக்கு ஃபேட் வேணும். ஸோ ஈச் மேக்ரோ நியூட்ரியன்ட், ஈச் கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் மூணுக்குமே தனித்தனி ஃபங்க்ஷன் உண்டு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு வாழ்றது கஷ்டம். அதே சமயத்துல அது ஒரு தனி விஷயம் சார். ஒன்னு இல்லாம இன்னொன்னு வாழ்றது கஷ்டம். ஆனா இன்னொன்னு நீங்க ஓவர்லோட் பண்றீங்க. இந்த கார்போஹைட்ரேட்டை விட்டீங்க, ஃபேட்டை விட்டீங்க, வெறும் புரோட்டீனா உள்ள தள்ளுறீங்க. தண்ணிய பத்தி வாயே திறக்கவே இல்ல, உப்ப பத்தி வாயே திறக்கவே இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர்ல போய் பேஷண்ட் நிப்பான்.
ஓகே மேம், ஓகே மேம். ஏற்கனவே உடல் எடையை குறைக்க மாணவி ஒருவர் வெண்காரம் சாப்பிட்டு உயிரிழந்த நிலையில் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுக்கும் உணவுகள் ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்றும் அது கிட்னி கோளாறு, இதய நோய்க்கு வழிவகுக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு அந்த சாப்பிட்டு எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு உயிரை இழந்தாங்க. அந்த மாதிரி 1000 பிரச்சனை வரலாம் சார். From as simple as dehydration and constipation to as high as kidney failure and cardiac issues. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் முகமது முனாஃப். வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.